சட்டசபையில் இன்று தாக்கல் செய்யப்படும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் இடம்பெறப்போகும் முக்கிய அம்சங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அந்த பட்ஜெட்டில் சமூக நீதி, கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு, உலகை வெல்லும் இளைய தமிழகம், அறிவுசார் பொருளாதாரம், சமத்துவ நோக்கில் மகளிர் நலம், பசுமை வழி பயணம், தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் ஆகிய 7 முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அதற்கான லோகோவை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்பில் லோகோ வெளியிடப்பட்டுள்ளது. இது நிதிநிலை அறிக்கையின் வெற்றியை கூறும் முத்து சின்னம் எனவும் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. மேலும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே எனும் பழமொழிக்கு ஏற்ப முத்திரை சின்னம் தயார் செய்யப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கிய அறிவிப்பை கடந்த 2ஆம் தேதி விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக தலைமை நிலைய செயலக அலுவலகத்தில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை, உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்த உள்ளனர். கட்சியின் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வருகிறது. இந்த பயணத்தில் மாநிலத்தில் பெரும் பிரச்சினையாக இருந்து வரும் வேலையில்லா திண்டாட்டத்தை அவர் கையில் எடுத்துள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய உத்தரப்பிரதேச மாநில அரசுகளை அவர் கடுமையாக குறை கூறியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இன்று 1/3 பங்கு இளைஞர்கள் வேலையில்லா திண்டாட்டம் எனும் நோயால் அவதிப்பட்டு வருகின்றனர். குறைந்த கல்வி தகுதி கொண்ட பணிகளுக்கும் முதுகலை பட்டதாரிகள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள் கூட வரிசையில் நிற்கிறார்கள். வேலையில்லா இளைஞர்களுக்கு இரட்டை அரசு என்ஜின் என்றால் இரட்டை அடி என்றுதான் பொருள் என தெரிவித்துள்ளார். பசிபிக் கடலில் ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா அருகில் உள்ள பப்புவா நியூகினியா தீவு பகுதியை சுற்றி ஏராளமான தீவுகள் உள்ளன. இங்கு அதிக அளவில் பழங்குடியினர் வாழ்ந்து வரும் நிலையில் 2 குழுவினருக்கு இடையில் கடும் சண்டை ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதில் 53 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சண்டை அந்த தீவின் எங்கா மாகாணத்தில் நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேனி பங்களாமேடு பகுதியில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் உள்ளிட்ட ஏராளமான திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் அமைச்சர் பெரியசாமி பேசும் முன்பு ஏராளமான கூட்டம் இருந்த நிலையில் அமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவராக கலைந்து செல்ல தொடங்கினர். பின் முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் பேசும்போது பாதிக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலைய தொடங்கினர். இதனால் காலி சேர்களுக்கு மத்தியில் உரையாற்றிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பேசும் பொருளாகியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் உள்ள சிறுபான்மையினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3000க்கும் மேற்பட்டோர் தங்களை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். முன்னதாக விழா மேடைக்கு காரில் புறப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை அழைத்து சாரட் குதிரை வண்டியில் அமர வைத்து மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் ஊர்வலமாக அழைத்து வந்தார். அவருக்கு வழிநெடுகிலும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேசிய கட்சிகளுடன் கூட்டணி கிடையாது என சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் கூட்டணி குறித்து மாற்றுக் கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் சிறப்பான கூட்டணி அமைத்து அது குறித்து பத்திரிகையாளர்களுக்கு தெரிவிக்கப்படும் என தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே விற்பனைக்காக கார் இருசக்கர வாகனங்களில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 1.88 லட்சம் மதிப்பிலான 273 கிலோ புகையிலை பொருட்களை குறும்பூர் போலீசார் பறிமுதல் செய்தனர்.
மேலும் இச்சம்பவம் தொடர்பாக தர்மலிங்கம், சித்திரை செல்வன், நீலகிருஷ்ணன் மற்றும் பெருமாள் அம்மாள் என பெண் உட்பட 4 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இதுகுறித்து குரும்பூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். மயிலாடுதுறையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான கவிதை மற்றும் திரைப்பட வசனங்கள் ஒப்புவித்தல் போட்டி திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்றது. 95 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய இப்போட்டியின் முடிவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இதன் மூலம் வெற்றி பெற்ற மாணவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வாகினர். முன்னதாக நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் உதயநிதி குறிப்பிட்டதை கடைபிடித்து தமிழ்தாய் வாழ்த்துடன் போட்டி தொடங்கி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.